सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे நமः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் நாம் பகவான் பகவத்கீதையில் சொல்லக்கூடிய பல யோகங்கள் இருக்குது. எல்லாமே அமிர்தம் மாதிரி பகவான் வார்த்தையிலிருந்து வந்தது எல்லாம் அமிர்தத்வாய கல்பதி. எல்லாம் அமிர்த நிலை அடைய செய்யக்கூடியது. அமிர்தம்னா அழியக்கூடிய நிலையை அடைய செய்யக்கூடியது. அமிர்தம்னா அழியாத நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியது. அழியாத நிலையை அடைய செய்யக்கூடியது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் பார்த்தசாரதியினுடைய வார்த்தைகள் இல்லையா? ஸ்ரீமன் நாராயணனுடைய வார்த்தைகள். அந்த பகவான் தான் ராமனாக கிருஷ்ணனாக மானுஷ்ய அவதாரம் எடுத்து நமக்கு அருமையான வாழ்க்கை தத்துவத்தை, தெளிவான வாழ்க்கை தத்துவத்தை, நம்ம நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்க்கை முறையை நமக்கு வகுத்து கொடுத்தார். இந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இல்லைன்னா, ராமாவதாரத்தில் தான் நடத்தி காட்டினார், கிருஷ்ணாவதாரத்தில் பகவத்கீதையை உபதேசம் பண்ணியிருக்கார். இதில் கடைப்பிடிச்சா எல்லாம் அமிர்தமாக இருக்குது. யாருக்குன்னா பகவத் பக்தர்களுக்கு, கிருஷ்ண பக்தர்களுக்கோ ராம பக்தர்களுக்கோ இந்த பகவத்கீதை படிக்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு ஆனந்த நிலையை கொடுக்கிறதுன்னு நம்ம படிக்கும்போதே தெரியும். அதை சிரவணம் பண்ணும்போதே தெரியும். அவ்வளோ உயர்ந்த விஷயங்கள் பகவத்கீதையில் கொட்டி கிடக்குது. இதில் அதாவது சாரமான விஷயம் என்னென்னா, வெளிப்புறமாக உலக விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அந்தராத்மாவுக்குள்ளே பகவானை நினைத்து கொண்டு எந்த உலக விஷயங்களிலும் பற்றற்றவனாக இருக்க வேண்டும். இதுதான் சாரம். இதுதான் பகவத்கீதையில் சாரமான விஷயம். பகவான்களை சரணாகதி அடைந்து எல்லா கர்மாக்களையும் பகவான்களை ஒப்படைத்து நம் மனசில் பற்றுதல் இல்லாமல் வெளிப்புறமாக எல்லோரோடும் பழகிண்டு சகஜமாக இருந்து கொண்டு வாழ வேண்டும். எடுத்த உடனே சந்நியாசமும் பகவான் இங்கே உபதேசிக்கலை. அர்ஜுனனை சந்நியாசம் எடுத்துக்க சொல்ல. கர்மாக்களை செய், அதில் பற்றுத விகதஜ்வர, டென்ஷன் ஆகாத, மனக்கொதிப்பின்றி. விகதஜ்வரன்னா மனசு கொதிப்பு இல்லாமல், டென்ஷன் ஆகாத, இதெல்லாம் வரதான் செய்யும். மான அபமான யோகோ சம சுகதுக்கே சமயகத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கீதையில். இந்த மானம் வரும், அவமானம், நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி தவறான சொற்களால் நிந்திப்பாங்க, மானம் வரும். இதெல்லாம் தேகத்துக்கு தான். நிந்தனஸ்தவ சத்காரம் ஞக்காரத்தும் கலையவரம் அப்படின்ட்டு பாகவதத்தில் சொல்லியிருக்கு. நிந்தனையோ இல்லை ஸ்தவம், அதாவது நம்மளை புகழ்தோ ஸ்துதிக்கிறதோ, அதாவது ஸ்தவம்னா ஸ்துதிக்கிறது, நிந்தனைன்னா நம்மளை நிந்தனை பண்ணுறது, இதெல்லாம் கலையவரம். இந்த உடம்புக்கு தான், இந்த மனசுக்கு தான். இந்த உடம்பு தான் அவன் நிந்திக்கிறான், இந்த உடம்பு தான் ஸ்துதிக்கிறான். இந்த உடம்பை வச்சு நமக்குள்ளே இருக்கிற ஆத்மஸ்வரூபம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. நிந்திக்கிறவனுக்கு, நம்மளை ஸ்துதிக்கிறவனுக்கு.
அது எப்பவுமே ஸ்வயம் பிரகாசமாக இருக்குது அந்த ஆத்மஸ்வரூபம். அது நிந்திக்க முடியாது, அது திட்ட முடியாதும் பண்ண முடியாது அதை. அப்போ தேகத்தை கழட்டி போகிற சட்டையை வந்து அவன் திட்டினான்னா, இப்போ ஒருத்தன் நிழல் மேலே காரை ஏற்றிட்டான்னு சொல்லிட்டு யாருன்னா கோர்ட்டில் கேஸ் கொடுப்பாங்களா? நம்ம உடம்பு நிழல் கீழே அந்த நிழலுக்கு தான் அசையுது, போகுது, வருது, கை கால் அசைக்குது. அப்போது நம்ம மேலே காரை ஏற்றலை, நிழல் மேலே ஒருத்தன் காரை ஏற்றிட்டானா, நிழல் மேலே காரை ஏற்றுறதுக்கு யாருன்னா கோர்ட்டில் கேஸ் கொடுப்பாங்களா? அப்போது அந்த நிழல் மேலே வந்து காலை மிதிக்கிறான் ஒருத்தன், நம்ம நிழல் மேலே ஒருத்தன் காலை மிதிச்சுன்னு இருக்கிறான், நம்ம நிழலில் ஒருத்தன் வண்டி ஏற்றின்னு போகிறான், அதுக்காக யாருன்னா வருத்தப்படுவாங்களா? அது மாதிரி இந்த தேகத்து ஜடமான இந்த சரீரத்தை என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் திட்டினா நம்மளுக்கு என்ன வந்தது அப்படின்னு போயிடலாம்ல. அதை அபியசித்து கொள்ளணும். ஆனால் இந்த பற்றற்ற தன்மை, அந்தராத்மாவுக்குள்ள பக்தி, இது ரெண்டுமே ரகசியம். அதுதான் கீதையில் பகவான் சொல்கிறார், ரகசியம் ஹேதது உத்தமம். இந்த யோகமானது இமம் விவஸ்வதி, இது விவஸ்வானுக்கு சொல்லிக் கொடுத்த யோகம். இது வந்து என்னென்னா, நீ நண்பனாகவும் என்னுடைய பக்தனாகவும் இருப்பதனால இந்த உத்தமமான ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன். பக்த சகாச்சேதி ஹேதது உத்தமம், ரகசியம் ரகசிய ஹேதது உத்தமம். அது என்ன வந்து 4வது அத்தியாயம். பகவான் சொல்கிறார், அதாவது பகவான் சொல்கிறாரு 4வது அத்தியாயத்தில், பக்தோசி சகாச்சேதி ரகசிய சேதுத்தமம் ச ஏவாயும் மயா தே அத்திய யோக புரோக்த புராதனக. முன்னோர்களுக்காக விவஸ்வான் சூரிய வம்சத்தில் அப்படி தோன்றின ராஜரிஷிகளுக்கு இது உபதேசிக்கப்பட்டு வந்தது குருஷிட பரம்பரையாக. இப்போ நீ என்னுடைய பக்தனும் உற்ற நண்பனாகவும் இருக்கிறதுனால அதே பழமையான இந்த யோகம் இன்று என்னால் உனக்கு சொல்லப்படுது. இந்த யோகம் வந்து மிக சிறந்தது, ரொம்ப ரகசியமானது. இது மறைத்து காப்பாற்றப்பட வேண்டியது. நல்லா புரிஞ்சுக்கணும், மறைத்து காப்பாற்றப்பட வேண்டியது. இது ரகசியம். இது அப்படிப்பட்ட ரகசியமாக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். நான் பற்றற்றவன், மனசில் வந்து எந்த வித காமக்குரோதங்கள் எனக்கு இல்லை, நான் ஆத்மா அப்படின்றத நீங்கள் வெளிப்படுத்தும் போது தான் உங்களால் கடைப்பிடிக்க முடியாது. நீங்கள் அந்தரங்கத்தில் மூடி மறைக்க அந்த அனுசந்தானம் உள்ளுக்குள்ளே ஓடிகிட்டே இருக்கணும். இவர்கள் அப்படின்னா ஒரு சொத்து, ஒரு காமக்குரோதங்களால் வாட்டி எடுக்கப்படுபவர்களுக்கு நடுவில் நீங்கள் வந்து ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து ஆனந்தமாக இருப்போம். ஏன்னா நம்ம மனசில் வந்து பகவான் தான் இருக்கிறான். வாக்கில் பகவான் நாமா இருக்குது, மனசில் பற்றுதல் இல்லை, பற்றற்ற நிலையில் இருக்குது. இந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ துன்பங்களாலையும் பாதிக்கப்பட மாட்டார்கள். இந்த நிலையை தான் பகவத்கீதையில் பல வழிகளில், பல ஸ்லோகங்களில், நம்மளுக்கு பல ஆங்கிளில், அதாவது பல கோணங்களில் நமக்கு உபதேசிக்கிறார். இது நம்மளுக்கு எது ஒத்து வருதோ அதை கடைப்பிடிச்சிடலாம். அப்படிப்பட்ட பகவத்கீதை பறந்து விரிந்திருக்குது. நிறைய சொல்கிறார் பகவான். எல்லாமே பர்ஃபெக்ட், எல்லாமே அமிர்தமயமான வார்த்தைகள் தான். அதில் ஒன்று கடைப்பிடிச்சா கூட போதும், நமக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஞானாக்தி தக்த கர்மானம், நம்ம கர்மாக்களெல்லாம் அந்த ஞானம் என்ற அக்னினால் எரிச்சு சாம்பலாக்கிடலாம். அவ்வளோ மனசு ரொம்ப பக்குவப்படுத்தும், மனசு பரிசுத்தமாக்கும். ஞானத்துக்கு சமமான பவித்திரம் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஞான கிரந்தம் பகவத்கீதை. இதெல்லாம் வந்து 4வது அத்தியாயத்திலே பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார். ஏன்னா இது ரொம்ப முக்கியன்றதுனால சொல்கிறேன். ஏன்னா மக்களுக்கு இது ரொம்ப தேவைப்படுது. இது வந்து இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டா அதுக்கு பிறகு நம்ம இதுக்கு மேலே அடைய வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஞானம் லத்வா பராம் சாந்திம் அச்சிரேன்னு அது கட்சது. இந்த ஞானத்தை அடைஞ்ச உடனே உயர்ந்த சாந்தி கட்சது தான். அச்சிரேன்ன்றது சீக்கிரமாக வந்து அந்த உயர்ந்த சாந்தி கட்சது தான். ஆனால் நம்பிக்கையோடு இதை கடைப்பிடிக்கணும். சத்தாவான் லபதே ஞானம்
தத்பர சம்யதேந்திரிய ஞானம் லத்வா பராம் சாந்திம் அச்சிரேன அதிகச்சதி. அதாவது நம் சம்யதேந்திரியா புலன்களெல்லாம் அடக்கி வெற்றி கொண்டு அந்த சாதனையிலேயே நம்ம செய்யக்கூடிய இந்த சாதனையே மனசுக்குள்ளே அந்தரங்கமாக கடைப்பிடிக்கக்கூடிய சாதனை அது. அந்த சாதனையிலே ஒன்றிய சிரத்தை நம்பிக்கை உடையவனா அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவனால் தான் லபதே ஞானம். அவன் தான் ஞானத்தை பெற முடியுமா. அவன் ஞானத்தை பெற்ற அதே அந்த க்ஷணத்திலேயே சீக்கிரமாக அவன் சாந்தி பரமசாந்தி அடைகிறான். பராம் சாந்தி உயர்ந்த ஆனந்தத்தை, அந்த சாந்தி நிலையை, அந்த ரிலாக்ஸேஷன் உடனே அனுபவிக்க முடியுமா. இந்த ஞானத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் தேகத்தை சார்ந்தது. தேகின ஜாதசி ஹிமே நசந்தி எனக்கு கிடையாது அப்படின்ற நிலை நமக்கு பகவத் பக்தியினால்தான், பகவானுடைய பலத்தினால்தான் இந்த நிலை நம்மளுக்கு சித்திக்கும். ஆனால் இது அந்தரங்கமாக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். திருப்பி சொல்கிறேன், ரகசியமானது. அது ரகசியத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். பகவத்கீதையில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எது பிடிக்குதோ, இது கர்ம யோகத்துலேயும் பகவான் அந்த பற்றற்ற தன்மை தான் சொல்கிறார். ஞான யோகத்துலேயும் அந்த பற்றற்ற தன்மை தான் சொல்கிறார். பக்தி யோகத்துலேயும் அந்த பற்றற்ற தன்மை, அந்த எல்லாத்தையும் சமமான கருத்து அப்படின்றது தான் சொல்கிறார். திருப்பி அதே தான் பல யோகங்கள்லேயும் விஷயத்து ஒன்று தான். உலக விஷயங்களில் பற்றற்றது பகவானே சரணாகதி. பகவானத்தில் எல்லா கர்மாக்களும் பிடிச்சி அவனை சரணாகதி அடைஞ்சிரு. நாக்கில் அவன் நாமத்தை கீர்த்தனை பண்ணிட்டாரு. இதுதான் சாரம். அதே சமயத்தில் வெளிப்புறமாக எல்லா கர்மாக்களும் என்னை செய், உன் குடும்பத்துக்கு தேவையானதை செய், எல்லாம் பண்ணு. ஆனால் எவ்வளோ சொத்துக்கள் வந்தாலும் இதெல்லாம் ஜடம். இது ஒரு பொழுதும் நம்ம உயிருக்கு சமம் ஆகாது, இந்த உடலுக்கு சமமாக கூட ஆகாது. அப்படின்றதில் அந்தராத்மாக்குள்ளே அதில் பட்டுட்டு இருக்கணும். அதில் பட்டு இல்லாமல் இருக்கணும். கோடிக்கணக்கான சொத்துக்கள் உடையவனாக இருந்தாலும் அதெல்லாம் அந்நியம்தான், அது ஒரு பொழுதும் ஆத்மாவை ஆகாது அப்படின்றதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். அந்த ஆத்மான்றது பரமாத்மா பகவானத்தில் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். இந்த ஞானம் பகவான் சொன்ன வார்த்தைகள்லாம் சத்தியமானது. நான் பகவான் வார்த்தையை நான் நம்புகிறேன். பகவான் நம்மளை காப்பாற்றுவோம், யோகக்ஷேம் பகவான் யகாம்னு சொல்லியிருக்கான், நம்மளை காப்பாற்றுவோன்றது அந்த நம்பிக்கை கொள்கிறேன் அப்படின்னு நம்பணும். கிருஷ்ணா தான் சொல்கிறான், ஸ்ரத்தாவான்னா லபதே ஞானம். அவர்களால் தான் அந்த பகவானை முழுசாக நம்புகிறவங்களுக்கு தான், கிருஷ்ணனை இஷ்ட தெய்வமாக எடுத்துக்கிறவங்களுக்கு தான், இஷ்ட தெய்வமாக எடுத்துனவங்க தான் முழுசாக கிருஷ்ணனை நம்புவாங்க. கிருஷ்ணனை மாமியகம் பகவான் ஒருத்தம் போதும் அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு இந்த ஞானம் சுலபமாக பகவான் கொடுத்துருவான். தன் பக்தரும் அதான் சொல்கிறேன், மன்மனாபவ மத்பக்த மத்தியாஜி மாம் நமஸ்குரு. என்னை வணங்குறவங்களுக்கு நான் உங்களுக்கு தேவை ததாமி புத்தி யோகம். என்னை அடையிறது மாம் உபைஷ். என்னை அடையக்கூடிய புத்தி யோகத்தை நான் அந்த ஞானத்தை நான் அருளுவேன் அப்படின்னு பகவான் சொல்கிறேன். உண்மையான பக்தனாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரகசிய சேது உத்தமம். இந்த உத்தம ரகசியத்தை அர்ஜுனுக்கு வெளிப்படுத்தினார். அது மாதிரி நமக்குள்ளே வெளிப்படுத்தி நம்மளை இந்த கலங்கங்கள்லேருந்து நம்மளை நீக்குவார். அதனால் சாதனை யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்தராத்மாவுக்குள்ளே கடைப்பிடிக்கணுன்றதை நான் இப்போ வெளிப்புறமாக சொல்கிறேன். இப்படி கடைப்பிடிக்க தோல்வி அடைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இதே சந்நியாசம் வாங்கி காயோட ஒரு சந்நியாசம் வாங்கிட்டேன், நான் பெரிய சாமியார், நான் பெரிய பாகவதன் அப்படின்னு நான் வெளியில் காமிச்சிட்டு, ஆனால் நான் காமக்குரோதங்களில் விழுந்தா அது உலகத்தில் பெரிய அவமானத்தை கொடுக்கும். நீ பெரிய பாகவதன் சொல்லிக்குவானா, நீ பெரிய சன்னியாசின்னு சொல்லிக்குவானா, ஒன்றும் சொல்லிக்குவானா, நீ உலக பிரகாரமாக இல்லறவாசியாகவே காண்பிச்சுக்க. நீ இல்லறவாசியாக இருங்க, ஆனால் மனசில் சன்னியாசியார். மனசில் சன்னியாசம் வாங்கும்போது நீ சுகத்தை, அதான் சொல்கிற அந்த சாந்தி நிலையை, அந்த அமிர்த நிலையை, உனக்குள்ள அந்த ஆனந்த நிலையை நீ அடைவாய். அந்த ஆனந்த நிலையில் நீ திளைச்சி நிற்ப. ஆனால் பணப்பொருள் பெண்ணாசை மண்ணாசை பிடித்தவர்கள் அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கலனா, அது நிறைவேறலைன்னா அதனால் அவர்கள் பாதிக்கப்படுவாங்க. அதாவது கரையில் இருக்கிற மிருகங்கள்லாம் நான் வச்சுன்னா வெயில் தாபத்தினால் எரிக்கப்படுதான். ஆனால் கங்கை மடு, அந்த மடுவுக்குள்ளே நீந்துற யானையானது குளிர்ச்சியாக இருக்குதான். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பெரிய மடு, அந்த பெரிய மடுவில் தண்ணீர் இருக்குது. அந்த தண்ணியில் நீந்தி இருக்கிற யானை தண்ணிக்குள்ளே ஜில்லுன்னு இருக்குது, குளிர்ச்சியாக படுக்க யானை தண்ணியில் நீந்தி நிறுது.
ஆனால் அதுக்கு கரையில் இருக்கக்கூடிய மற்ற யானைகள்லாம் வந்து என்னென்னா வெயில் தாபத்தினால தவிக்குது. அப்போது கங்கா இவாம்போகா, அப்போது பாகவதர்கள் இந்த கிருஷ்ண பக்தியில் இந்த கங்கையில் அவர்கள் குளிர்ச்சியாக தான் மனசு வச்சுருப்பாங்க. அவர்கள் வந்து தன் ஆரோக்கியத்துக்கோ மனசுக்கோ விகாரங்களுக்கோ கோபதாபங்களுக்கோ காமக்ரோதங்களுக்கோ இடம் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் விகத ஜுவரா, மனக்கொதிப்பு இல்லாமல் ரிலாக்ஸேஷனாக இருந்துக்கோ, உன் நிம்மதிக்காக நான் வழி சொல்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார். அதனால் நீ வந்து உன்னை பாவின்னு சொல்லிட்டு உன்னை சபிக்கிட்டோம், அந்த சாப்பிட நம்மளால் வந்து சேர்ந்துருமோ, நம்மளை பெரிய புண்ணியாத்மா அப்படின்ட்டு நம்மளை புகழிட்டோம், அந்த புகழுக்காக சந்தோஷப்படாத. அதே சமயத்தில் நம்மளை சபித்தாலும் கவலைப்படாத, நம்மளை நிந்திச்சாலும் கவலைப்படாத அப்படின்னு அந்த மனப்பான்மை உள்ளுக்குள்ளே சிரிச்சுன்னு வெளிப்புறமாக சாந்தமாக கம்முன்னு போயிடுறோம். அவ்வளோதான். எதுவுமே நம்மளை வந்து பாதிக்குது. இந்த அந்தராத்மாவில் கடைப்பிடிக்கும் வெளிப்புறமாக சாதாரண மனுஷன் மாதிரி நடந்துக்கணும். போகிறவங்க வந்து இது வந்து கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், சொல்கிறது ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு கடைப்பிடிக்கிறது கஷ்டம்னா கிருஷ்ண பக்தி பண்ணாதவங்க, பகவானை நம்பாதவங்களுக்கு தான் இது கஷ்டம். பகவானை நம்புகிறவங்களுக்கு, பகவானுடைய அனுக்கிரகத்தினால இது கடைப்பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. பகவத் சேவையோடு சேர்ந்து பகவத் சேவையில் ஈடுபடும் போது இதெல்லாம் ரொம்ப சுலபமாயிடும் கடைப்பிடிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும் டாப்பிக்கை. பகவான் நாமா தான் ரொம்ப பவர்ஃபுல்லே. நாமா தான் இந்த பலத்தை கொடுக்கும். நாம சங்கீர்த்தனத்தை நிறைய நாம ஆவர்த்தி பண்ணி நாமத்தை பிடிச்சிட்டு இந்த யோகத்தை இந்த பகவான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே அமிர்தமாக அப்போ தான் இனிக்கும். படிக்கிறதுக்கு இனிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம கடைப்பிடிக்கவும் முடியும். அப்போ நீங்கள் வந்து என்னென்னா அந்தராத்மாக்குள்ளே கடைப்பிடிக்கணும். வெளிப்புறமாக நம்ம சன்னியாசியோ நான் பெரிய பக்தனோ எதுவுமே காண்பிச்சின்னு அவசியம் இல்லை. எல்லோரும் மாதிரி தான் சாப்பிடுவாங்க, அவங்களாம் எல்லோரும் மாதிரி தான் தூங்க. ஜனக மகாராஜா மாதிரி. சூப்பர். ஜனக மகாராஜா தான் அவர் உதாரணம் சொல்கிறார். ஜனக மகாராஜா என்னென்னா பொண்ணு இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, நாட்டுக்கே ராஜா, அவ்வளோ சொத்துக்களுக்கு அதிபதி, எல்லாம் ஆண்டார். ஆனால் மிதிலா என் சாமான் கிடையாது. மிதில தீப்பத்தி எரியுதுன்னு சொன்னேன். பாட்டுக்கு யாக்ஞவல்கிற இடத்துல உட்காந்து உபனிஷத்து பாகங்களை கேட்குறாரு. அப்படி இருக்கணும். அப்போ யாக்ஞவல்கியர் வந்து ஒரு பரீட்சை வைக்கிறார். யாருக்கு? ஜனக மகாராஜாவுக்கு. மிதில தீப்பத்தி எரியுது அப்படின்னு ஒரு காவலாளி வந்து சொல்கிறான். அவர் பாட்டுக்கு கம்முன்னு இருக்கார். அவர் பாட்டுக்கு உட்காந்து அந்த வேதாந்த சிரவணம் பண்ணுறார். அந்த வேதாந்த சிரவணம் பண்ணுற ஜனக மகாராஜா, ஏன்னா மிதில என் சாமான் கிடையாது, நான் ராஜாவாக என்னை நியமிச்சிருக்காங்க, அந்த கடமையை செய்கிறேன். ஆனால் மிதில தீப்பத்தி எரியுதுன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவ்வளோதான். நான் அது என்னுடையதாக இருந்தால் தான் நான் கவலை பண்ணணும். இந்த தேகமே நான் இல்லை. அப்போ இந்த தேகம் ஒரு ராஜா, அந்த ராஜா வந்து இந்த தேசத்துக்கு ராஜா, மிதிலா தேசத்துக்கு ராஜா, அந்த மிதில தீப்பத்தி எரியுது அப்படின்னு அதை பற்றி நான் ஏன் கவலை பண்ணோம்? ஐயோ மிதில தீப்பத்தி எரியுதா, கொஞ்சம் நேரம் நிறுத்துங்க சுவாமி, நம்ம என்னன்னு போய் பார்க்குறோம், ஒன்றும் தண்ணி எடுத்து ஒன்றும் ஃபயர் சர்வீஸ் வர வச்சு எல்லாம் தண்ணி அணைக்கணும், இது பண்ணோம். அதை பற்றி கவலையே இல்லை. அந்த பற்றற்ற நிலை அந்த ஜனக மகாராஜா கடைப்பிடிச்சார். அது மாதிரி இருக்க முடியுமான்னா இருந்து தான் ஆகணும், இல்லைன்னா நிம்மதியாக இருக்காது. நம்ம வாழ்க்கையில் தாபங்களை அனுபவிச்சுனே இருப்பேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தாபம் அனுபவிப்பேன். நம்ம எதனா ஒருத்தன் தப்பாக சொல்லிட்டான்னா உடனே கோபம் வரும். அவங்க இவங்க நிந்திச்சிட்டாங்களே. அப்போ சின்ன ஒரு பொருள் இழந்துட்டேன்னா அப்படியே பெரிய நம்ம உயிரே போன மாதிரி அந்த பொருள் இழந்ததுக்கு கஷ்டப்படுவேன். ஒரு கோடி ரூபா போயிடுச்சுன்னா நம்ம உயிரே போன மாதிரி வருத்தப்படுவோம். ஒரு கோடி ரூபா போச்சுன்னா உயிரே போன மாதிரி வருத்தப்படுவோம். இதெல்லாம் நம்ம நிம்மதி கெடுக்கக்கூடியது, நம்ம மனசு ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது, நோய்களை உண்டாக்கக்கூடியது. இதெல்லாம் பகவான் பேச்சு கேட்காதவர்களால் அனுபவிக்கக்கூடிய தாபங்கள். பகவான் பேச்சு கேட்குறவங்க, அனுபவிக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க ஆனந்தத்துக்கு குறைச்சலே இல்லை. பொருள் 1 கோடி ரூபாய் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க, 1 கோடி ரூபாய் இல்லைனாலும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா அவர் சந்தோஷம் 1 கோடி ரூபாய் இல்லை, பகவான் தன் அந்தராத்மாவுக்குள்ளே இருக்குது அவங்க சந்தோஷம். அந்த அந்தராத்மாக்குள்ளே சுகிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சுகம் பசி, என்றைக்குமே சுகம் பசி தான். இதில் குழப்பமே கிடையாது, தெளிவாக இருக்குது. இது ஜடம், நாம் ஆத்மா, நாம் பகவானுடைய பக்தன், பகவானுடைய சேவகன் நான். இதில் ஏன்னா பகவத் பலத்தினால் தான் ஜெயிக்க முடியும். ஆமாம், ஏன்னா துரத்தியா மமமாயா துரத்தியா, பகவானுடைய மாயை கடப்பதற்கு ரொம்ப அரிதான், துரத்தியா. ஆனால் பகவான் என்னை சரணமடைந்தவர்களுக்கு சுலபமாக கடந்துடலாம்.
மாயாம் வேதாம் தரந்திதே, இந்த மாயை கடந்து விடுகிறார்கள் அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக சிந்திக்க வேண்டி விசாரணை பண்ண வேண்டிய விஷயம். இது ஒரு க்ஷணத்தில் இது இப்போ இந்த பகவத்கீதை கேட்ட உடனே வந்துடும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம அட்மாஸ்பியர், நம்ம சர்க்கம்ஸ்டன்ஸ், நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது பார்த்து அந்த இடத்துல இந்த பகவத்கீதை எப்படி அப்ரோச் பண்ண முடியும். நம்ம சூழ்நிலைகள் இன்றைக்கி ஒரு பிரச்சனையை சமாளிக்கணும், இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த இடத்துல இந்த பகவத்கீதை எந்தளவுக்கு உதவும், அப்போ இங்கே சொல்லக்கூடிய இந்த ஞான உபதேசம் எந்தளவுக்கு உதவும் நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல நாம் அதை அப்ரோச் பண்ண வேண்டும். அப்படியே டைரெக்டாக அதெல்லாம் பிரயோகம் பண்ண, அந்த ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணி, எந்த ஸ்லோகம் உனக்கு ரிலீஃப் கொடுக்குதோ அந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுன்னு அந்த ஸ்லோகத்தை அங்கே அடிக்கடி சொல்லு மனசுக்குள்ளே. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரீடம் பகவான் பலத்தினால பகவத்கீதை பாராயணம் பண்ணிகிட்டே வந்தாலே நம்ம பலம் கிடச்சிடும். பட்டற்ற நிலை தன்னாலே வந்துடும். ஏன்னா பகவத்கீதை புரியறதை விட பகவத்கீதையினுடைய அந்த வைப்ரேஷன், அந்த சப்தங்களுக்கு அவ்வளோ பவராம். அது பகவத்கீதை மட்டும் இல்லை, பாகவதத்துக்கு, ராமாயணங்களுக்கு, பகவன் நாமத்துக்கு, அந்த சப்தங்களுக்கு, அந்த சப்தத்தை சிரவணம் பண்ணாலே, காதலை கேட்டாலே அது நம்மளை பந்தத்திலேருந்து விடுவிச்சிடும். பாகவதமே அதான் சொல்கிறார், அகில பந்த முக்தியே. எல்லாம் இந்த பந்தம் கட்டுகள் தான் நம்மளை துன்பத்தில் ஆழ்த்துது, நிம்மதி இல்லாத நிலை பண்ணுது. அந்த நிம்மதி இல்லாத நிலை நம்ம விட்டு போகணும், நம்ம சாந்தி கிடைக்கும். அச்சிரேன சாந்தி அதான் ஞானம் லத்வா பராம் சாந்திம் அச்சிரேன அதிகச்சதி. அந்த ஞானம் அடைஞ்சு உயர்ந்த சாந்தி, பராம் சாந்தினா உயர்ந்த சாந்தியானது சீக்கிரமாக நம்ம மனசுக்கு கிடைச்சிடும். அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்தராத்மாவுக்குள்ளே கடைப்பிடிக்கணும். வெளிப்புறமாக நான் பெரிய யோகி ஞானி, நான் பெரிய உத்ராட்சம் போட பட்டப்படியாக இப்படி இது போல் தான் வேஷத்தை போட்டு தாங்களே அவங்க மற்றவங்கள ஏமாத்துறது இருக்கட்டும், மக்களை, இந்த போலீஸ் சாமியாரெல்லாம் மக்களை ஏமாத்துறது இருக்கட்டும், தாங்களே ஏமாற்றிக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் அந்தரங்கத்தில் போது பெண்ணாசை அதிகமாக இருக்கும், பணத்தாசை அதிகமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு என்னென்னா அவர்கள் வெளிப்புறமாக இருக்கிறவங்களை ஏமாத்துறது இருக்கட்டும், தங்களுடைய ஆத்மாவே ஏமாற்றிக்கிறாங்க. தங்களை ஆத்மாவில் நரகத்தில் தள்ளிக்கிறாங்க. நரகத்தில் தள்ளணுன்னு அடுத்த பிறவியில் தள்ளணும்னு அவசியம் இல்லை, இப்போவே அவர்கள் நிம்மதியற்றவர்களாக இருக்கிறார்கள். அதுவே நரகம்தான். இந்த உலகத்திலே அவர்கள் நரக வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறன்னு நினைக்காதீங்க. இப்போ நல்லா லட்சமாக கோடியாக சேர்த்து வச்சுருக்காங்க, நிறைய லேண்ட் ஆகும், பெரிய மாடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க சாமியார். அப்போ பற்றுதல் இருந்தாவே அவர்களுக்கு எவ்வளோ கோடி இருந்தாலும் அந்த பணக்காரனும் அந்த யோகிகளும் பணக்காரன் வாழ்க்கை வாழறான்னா, அப்போது ஞானம் இல்லாத பணக்காரன் எந்த துன்பத்தை அனுபவிக்கிறானோ அதே துன்பத்தை தான் இவங்களும் அனுபவிப்பாங்க. அதுதான் மித்தியாச்சாரம். இவர்கள் யோகிகள் வேஷம் போட்டு ஆனால் பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்பவர்களால் நிச்சயமாக நிம்மதியாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர்கள் வேறு யாரையும் ஏமாற்றலை, தங்களே ஏமாற்றிக்கிறாங்க. மக்களை ஏமாற்றலை போலீஸ் சாமியார்கள், கடைசியில் அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க. அதனால் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பகவத்கீதையினுடைய இந்த வார்த்தைகளை பகவானை சத்தியமாக நம்பி அவனிடத்தில் சர்வகர்மாணி மானச சந்நியாசஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேகி நைவ குருவன் ந காரியன். இந்த தேகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நான் காரணம் கிடையாது. ஏன்னா இந்த தேகத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கம் கூட நம்ம கண்ட்ரோல் இல்லை. கண் இமைக்காமல் நம்மளால் இருக்க முடியுமா? கை அசைக்காமல் வேலை செய்யாமல் இருக்க முடியுமா? கால்கள் நடக்காமல் இருக்க முடியுமா? நம் மனசு நம்ம சொன்ன பேச்சு கேட்குதா? பார்க்குறது பார்வைகள் பார்க்காம இருக்க முடியும், உலகத்தை பார்க்காம கண்ண முடியுன்னே இருக்க முடியுமா? முடியாது. எந்த புலன்கள், காது கேட்காமல் இருக்க முடியுமா? காது ஓப்பன் டோர் இருக்குது, அது ஓப்பன் டோரில் இருக்குது. ஓப்பன் யூனிவர்சிட்டி திறந்து விடப்பட்ட வாசல் அது காது, அதையும் மூட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? எந்த புலன்கள் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அப்படின்னும் போது அவைகள் நான் கிடையாது, அந்த புலன்கள் நான் கிடையாது, அந்த உடம்பு நான் கிடையாது. அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று செய்துன்னா அதுக்கு எப்படி நான் காரணமாக முடியும்? இந்த ஆத்மா எப்படி காரணமாக முடியும்? அப்போ புலன்களால் செய்யப்படக்கூடிய விஷயம் புலன்களுக்கு தான் சேரும், எனக்கு சேராது அப்படின்ற எண்ணம் இருக்கணும். ந குருவன், இந்த ஆத்மா ஜீவாத்மா செய்யறதில்லை. அதே சமயத்தில் அவைகளுக்கு அந்த புலன்களால் செய்யக்கூடிய செயல்களுக்கு இந்த ஆத்மா காரணமாகவும் ஆகிறதில்லை. ந காரையன், அது காரணமாக ஆகிறதில்லை. அப்போ நான் எப்படி இருக்கணும்னா சுகம் வசி,
இந்த ஆத்மா வந்து சுகமாக வாசம் பண்ணணும். இவைகளால் செய்யக்கூடிய புலங்களால் செய்யக்கூடிய செயல்களுக்கும் மனசு நினைக்கிற நினைப்புக்கும் நான் காரணம். ஏன்னா எதுவுமே என் கண்ட்ரோல் இல்லையே. நான் ஆத்மா வச்சேன், அது என் கண்ட்ரோலில் இருக்குது. எப்படி என் கண்ட்ரோலில் நான் அதுவாக ஆனால் அது என் கண்ட்ரோல் எப்பொழுதுமே அது என் கண்ட்ரோல் தான் இருக்குது. என் கண்ட்ரோல் இல்லாத மாதிரி செயல்படுதான் நீ நினைக்கிறதுனால. மனசு வந்து உன் பேச்சு கேட்காது, உன்னை மீறி செயல்படும். உன் புலன்கள் உன் பேச்சு கேட்காது, உன்னை மீறி செயல்படுது. இந்த உடம்பு அப்படி தான், உன் பேச்சு கேட்காது. உன்னை விட்டு ஒரு தடவை, இந்த ஆத்மா விட்டு ஒரு நாள் கழண்டு போயிடும் அந்த உடம்பு. அப்போது இது உன்னை கேட்காம இதில் வந்து மிருத்யு வரும், இதில் முதுமை வரும், இதில் நோய்கள் வரும் இந்த உடம்புக்கு. இவைகள்லாம் இந்த உடம்புக்கு வரக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் உன்னால் தடுக்க முடியாது. உன்னை கேட்காது. உன்னை மீறி எல்லாம் இந்த உடம்பு அது பாட்டு செயல்படும். அது நோயை வர வச்சுக்கும், அது மிருத்யு வர வச்சுக்கும், அது ஜரையை வர வச்சுக்கும், எல்லாம் பண்ணிக்கும் அந்த உடம்பு. அப்போது உடம்பு வந்து உன் பேச்சு கேட்கலை. மனசு வந்து அலைப்பாயும் தன்மை விடுது. அதை கண்ட்ரோல் பண்ண நீ முயற்சி பண்ணுற. அதனால தான் இன்னும் அதிகமாக மனசு கொந்தளிக்குது. ஏன்னா மனசு நீ இல்லையே. அப்போ புலன்களால் செயல்படக்கூடிய செயல்களும் உன்னை சார்ந்ததாகாது. ஏன்னா புலன்களே நீ இல்லை. அப்போ ஆத்மஸ்வரூபம் நீ அப்படின்னும் போது அதுதான் நீ. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னும் போது அந்த பிரம்மமாக நீ இருக்க வேண்டியது தானே. அப்போ நான் பிரம்மா நிற்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானை சரணாகதி அடையணும். கிருஷ்ண பக்தியினால்தான் அந்த பிரம்மானுபவம் சித்திக்கும். இந்த தேகத்துக்கு நான் சேவகம் செய்யக்கூடியது. நான் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியவன். அவன் நாமங்களை கீர்த்தனம் செய்ய வேண்டியவன். கலியுக தர்மமே அவன் நாமந்தான். கலியுக தர்மமும் பிரதானமாகிய நாம சங்கீதத்தை அலட்சியப்படுத்திட்டு இந்த ஞானத்தை பெற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஞானத்தை நமக்கு கிடைக்கும்போது அந்தரங்கமாக பயன்படுத்தினா வெளியில் யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வாக்கில் பகவான் நாமா, நெஞ்சில் பகவானுடைய நினைவு, வேறு எந்த நினைவுகளும் இருக்கக்கூடாது. பகவானுடைய லீலா ஸ்மரணம், அவருடைய லீலைகளை இருதய ஸ்மரித்து கொண்டு உலக விஷயங்களை ஸ்மரிக்காமல் உலக விஷயங்கள் ஆகிய அவைகளை தடைப்படுத்துறதுக்கு தான் பகவானுடைய லீலைகள் வந்து நம்ம மனசை நிரப்பிக்கிறது. கிருஷ்ண லீலைகள், ராமருடைய குணங்கள் வந்து மனசை நிரப்பிச்சுன்னா அதான் ஸ்ரவண புடேஷ சம்பிரதம். இந்த காது நிறைய நிரப்பிக்கணுமா, நிரப்பிச்சு நெஞ்சு நிறைய பாகவதத்தை நிரப்பிக்கிட்டால் உலக விஷயங்கள், இந்த கல்மஷங்களை உண்டு பண்ணக்கூடிய உலக விஷயங்களால் பாதிக்கப்பட மாட்டோம். ஏன்னா சேத ஏதிர் அனாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசித்ததி. அந்த சாத்விகத்தன்மை பக்தியில் நிலைத்து நின்று விட்டால் இந்த மனசை வந்து ததா ரஜஸ் தமோ பாவகா, ரஜோகுண தமோகுண பாவங்களாகிய இந்த காமலோபாதை எஸ்சையே, இந்த காமம் பேராசை இவைகளால் பாதிக்கப்படாது இந்த மனசு. நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் புரிதே தெரில. அந்தராத்மாக்குள்ளே கடைப்பிடிக்க வேண்டியது பக்தி, ஞானம், வைராக்கியம், பற்றற்ற தன்மை. அதான் வைராக்கியம். ராகம் இல்லாமல் அதான் பற்றற்ற தன்மை தான் வைராக்கியம். அதே சமயத்தில் நான் ஆத்மான்ற ஞானம். இந்த ஆத்மா பரமாத்மா ஆகிய கிருஷ்ணனுக்கு சேவை செய்ய வேண்டியது. பகவானுடைய பக்தன், நான் சேவகன். நான் உலக பக்தன் கிடையாது, தாசன் கிடையாது. அப்படின்றது ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக மனசில் ஸ்ட்ராங்காக பதிய வச்சுட்டு நம்பிக்கையோட வெளிப்புறமாக வாக்கில் பகவான் நாமா சொல்லிட்டு நீ உலக காரியங்களை என்ன வேணாலும் பண்ணலாம். எது பண்ணாலும் இந்த தேகத்துக்கு வந்தது தேகத்துக்கு போகுது, தேகம் அனுபவிக்குது. இதில் எனக்கு சம்மந்தம் கிடையாது. நாதத்தை கஷ்டிச்சித் பாபம் நான் சுக்கரிதனும். நான் பாபத்துலேயும் என்ன பங்கத்துக்கிறதில்லை, நான் புண்ணியத்துலேயும் பங்கத்துக்கிறதில்லை அப்படின்னு பகவான் இருக்க மாதிரியே அது மாதிரி நம்ம இருக்கணுமா. இந்த பாபங்கள்லாம் என்னை வந்து சாராது. இந்த துன்பங்கள்லாம் நான் பாதிக்கப்பட மாட்டேன் அப்படின்றதில் மனசில் அந்த புத்தியில் தீர்மானிச்சுட்டு கான்ஃபிடெண்ட்டாக உறுதியாக இருக்கணும். அதுதான். அப்புறமா நீ என்ன வேணால் செய். அப்போ கர்மாவில் பந்தப்பட மாட்டேன். எப்படி நான் தாமரையில் நீர் ஓட்டாத மாதிரி இந்த உலக விஷயங்களில் ஓட்டுதல் இல்லாமல் இருக்காது. குடும்பஸ்தந்தான். ஆமாம், குடும்பஸ்தந்தான். குடும்பத்தில் பந்தங்கள்லாம் தாவப்படுது. ஆனால் நீ மட்டும் தாவப்படாமல் எப்படி இருக்கிற? அதான் பகவத்கீதை. உலகமே வெந்து மடியுது, பணத்தாசையாலையும் பெண்ணாசையாலும் கஷ்டப்படுறது. ஆனால் நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கிற, எப்படி இருக்கிற? அதுதான் பாகவத் தர்மம். உன்னை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு தான் பாகவத் தர்மமே. அந்தராத்மாவுக்குள்ளே கடைப்பிடிக்க வேண்டியதை வந்து
4 பேர் தம்பட்டம் அடிச்சுட்டு நம்ம வேஷம் போகிறதுனால தான் ஏமாந்து போகிறோம். அந்தராத்மாவை கடைப்பிடிக்க வேண்டியது அந்தராத்மா கடைப்பிடிக்கணும். வெளிப்புறமாக வேஷம் போட வேண்டியது வெளிப்புறமாக. எதுக்கு வேஷம் மாறணும்? உலக விஷயங்கள் வேஷம் மாறணும். பணத்தாசை, பெண்ணாசை இவைகள்லாம் உடையவன் போல இருக்கணும். ஆனால் அந்தராத்மாவுக்குள்ளே இதுக்கு எனக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. ஒரு கடுகளவு கூட சொந்தம் அப்போ எனக்கு கடுகளவு கூட இதில் எனக்கு பட்டுதல் கிடையாது. வெளிப்புறமாக வேஷம் போடணும். எல்லாத்துலேயும் பட்டுதல் உணவனா, சொத்து உடையவனா, குடும்பஸ்தனாக எல்லாத்துலேயும் எல்லாம் சம்மந்தம் உடையவனாக இருக்கணும். ஆனால் அந்தராத்மாவுக்குள்ளே எப்படி இருக்கணுமா? கிருஷ்ணன் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறான். அந்தராத்மாவில் கடுகளவு கூட இதில் எனக்கு பட்டுது, இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு இருக்கணுமா? இவ்வளோ தான் சாரமே பகவத்கீதை. இது தான் பல விதங்களில் பகவான் சொல்கிறான். நல்லா புரியணும். மனசில் பற்றற்ற தன்மை, வைராக்கியம், நான் ஆத்மான்ற ஞானம், பகவானத்தில் திடமான பக்தி. இந்த பக்தி ஞான வைராக்கியம் இது தான் மெயின். பகவானத்தில் பக்தின்றது என்னென்னா வாக்கில் பகவான் நாமம், அந்தராத்மாவுக்குள்ளே கிருஷ்ணனை தியானம் பண்ண, கிருஷ்ணனுடைய லீலைகளை தியானம் பண்ணுறது. இவ்வளோ தான். ஏன்னா உலக விஷயங்கள் உள்ளே வராதபடி கிருஷ்ண விஷயங்களே உள்ள நாம் பிரகாசிக்க ஆரம்பித்தா நம்ம பவித்திரமாகவே இருப்போம். இதுதான் உலக விஷயம் பற்றி பேசுகிறவங்க உலக விஷயமே பேசின்னு இருப்பான். அது தவிர அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. பகவத் விஷயம் பேசினா ஏந்து போயிடுவான். பகவத் விஷயத்தில் ஈடுபடுறவங்களுக்கு உலக விஷயம் பேசினா ஏந்து போயிடுவாங்க. இவன் பகவத் சம்மந்தம் இல்லாத விஷயம் பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. மகான்கள் ஏந்து போயிடுவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். சோதவ்யா கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யஸ்ச இச்சதாவியம். அப்போ நம்ம உண்மையிலே பயமற்ற வாழ்க்கை வாழணும்னா பகவானை பற்றி தான் ஸ்மரிக்கணும். பகவானை ஹிருதயத்தில் நிறுத்தது தான் நோக்கமே. சத்தியஹருத்தி அவருத்தது. அப்போது அதுதான் சொல்கிறார். சுன்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. சாதுக்கள்லாம் பகவான் கதைகளை நிறைய ஸ்ரவணம் அதாவது மூலப்பாராயணம் புரியலைன்னா கூட அந்த வைப்ரேஷன், அந்த ஸ்ரவணம் பண்ணுறதுக்கே அவ்வளோ பவர் இருக்குது. அதை பாராயணம் பண்ணால் அந்த வைப்ரேஷனை உச்சரிக்கிறது அவ்வளோ பவர். புரியுதுங்களா? கிருணந்தி தனக்குத்தானே பாகவத்தை படித்து அனுபவிக்கிறது ஒரு சந்தோஷம் இருக்கும். சாதுக்கள்லாம் இதை தான் செய்வாங்க. மகான்கள்லாம் காக்கைகள் தான் எச்சில் குமிழில் குப்பைகளில் ரமிக்கும். அசுத்தமான வஸ்துக்களை ரமிக்கக்கூடியது காக்கைகள். அது மாதிரி உலக விஷயங்களில் தாபப்பட்டு கொண்டு துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் உலக விஷயமான பட்டுதல்களில் ஈடுபட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு பாகவதன், ஒரு பக்தன் அவைகளை ரமிக்கவே மாட்டான். இவங்களாம் அம்சபக்ஷி போல், அன்னப்பறவை போல், இவர்கள் மானச சரஸில் அப்படிப்பட்ட தெல்லிய தூய பகவத் பக்தியில் பகவத் குணங்களில் ரமிக்கக்கூடியவர்கள். அவர்தான் சாதுக்கள். 2 தன்மையும் இருக்குது இல்லையா? இப்போ காக்கை தன்மை, அன்னப்பறவை தன்மை. அந்த அன்னப்பட்சிகள் யார்? பாகவதர்கள். அவர்கள் எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் அசுத்தம் இல்லாமல் சுத்தமாக இருப்பாங்க, வெண்மையாக இருப்பாங்க. காக்கை கண்ணங்கரையல்னு இருக்கும். அது அசுத்தமான வஸ்துக்களை ரமிக்கக்கூடியது. அதே மாதிரி தான் மனசு அழுக்காக கருப்பாக இருக்கிறவங்க, மனசு வெள்ளையாக இருக்கிறவங்க அன்னப்பட்சி மாதிரி. பரமம்சர்கள் மனசு கருப்பாக இருக்கிறது காக்கை மாதிரி. அது எப்படி குப்பையிலையும் செத்த எலிகளை சாப்பிட்டுன்னு அது ரமிச்சுன்னு இருக்குமோ, குப்பைகளை ரமிச்சணுமோ அது மாதிரி இவர்கள் அசுத்தமான இந்த உலக பட்டுதல்களில் ரமித்து காமக்ரோதங்களில் ரமித்து கொண்டிருப்பார்கள். இதுதான் காக்கை மனப்பான்மை, அன்னப்பட்சி பரம்பான்மை கொண்டவர்கள் மனுஷர்களுக்குள்ள அப்படின்னு. ஆனால் அதுவும் பறவை தான், இதுவும் பறவை தான். அது மாதிரி இவர்களும் மனுஷர்லாம் வாழ்வாங்க, அவங்களும் மனுஷன். இவங்க குடும்பஸ்தான் தான், அவங்களும் குடும்பஸ்தான் தான். ஆனால் இவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட இவருடைய ரகசியம் அதாவது சுகாச்சாரியார் தன்னை வெளியே காண்பிச்சு இல்லையா, தன்னை பைத்தியக்கார மாதிரி காண்பிச்சுட்டார். உன்மத்த மூக ஜடவத்து விச்சரன்னு கஜசாஹ்வயம். அஸ்தனாபுரத்தில் அப்படி தன்னை ஒரு பைத்தியக்காரமாக காண்பிச்சுட்டு குறும்பு தன்னை இகழ்ந்தாலும் அப்போ பைத்தியக்காரனா எவ்வளோ பேர் அவமானப்படுத்திருப்பாங்க. செவடன் குருடன் அவங்களுக்கு எவ்வளோ திட்டிருப்பாங்க, ஜடன்னு. ஆனால் அதெல்லாம் கண்டுகொள்ளாமல் போகிறான். இதெல்லாம் தேகத்தை பற்றி பேசுகிறாங்க, இதெல்லாம் ஆத்மா சம்மந்தம் இல்லாதது அப்படின்னு. இந்த ஞானம் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அவமானம், மானம், சுகதுக்கங்கள்லேருந்து நம்மளை விடுவிக்குது. எவ்வளோ பெரிய லாபம் இது, யோசிச்சு பாருங்கள். இந்த பரமார்த்த லாபம் நம்ம சம்பாதிச்சுக்க வேணாமா? அப்படி சம்பாதிக்கிறதுனால நம்ம எவ்வளோ பெரிய விடுதலை அடையணும், எவ்வளோ பகவானுடைய பூர்ண அனுகிரகத்தை பெறக்கூடிய நிலைக்கு நம்மளை உயர்த்துறதுன்னு சொன்னால்,
பகவான் சொன்னக்கூடிய இந்த உத்தமமான இந்த பகவத்கீதையை யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அவர்களுக்கு சாந்தியை தவிர பகவானுக்கு பிரியமுள்ளவனை தவிர வேறு என்ன ஆக முடியாமல், உலகத்துக்கும் பிரியமுடையவனாக இருப்பான் அவன். ஏன்னா யாரையும் பகைக்க போகிறதில்ல. அதே சொல் பகவானுக்கும் அதிகமாக பிரியமுடையவன் ஆகிடுவான் இந்த பகவத்கீதையை கடைப்பிடிக்கிறவன். அப்போது எந்த பலத்தினால் இந்த பகவத்கீதையை கடைப்பிடிக்கிறதுனா நாம பலத்தினால்தான். பகவான் நாம வேற இல்லை, பகவான் வேற இல்லை. பகவான் தன்னுடைய சக்திகளை எல்லாம் தன் நாமத்தில் பொருத்தி இருக்கிறான். அந்த நாமத்தை சொல்ல 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 அந்த பகவான் எப்படி பற்றற்ற நிலையில் இருந்தானோ அந்த நிலை நமக்கு சித்திக்கும். அவன் எஹை தைர்ஜிதா, இந்த உலகத்தில் நீ எல்லாத்தையும் ஜெயிச்சிடுவேன். அப்போது இது எப்படி அப்படின்னா, அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இந்த குளவி வந்து எப்படி ஒரு பூச்சி, ஒரு புழு வந்து அந்த குளவி கொண்டு வந்து அந்த புழு வச்சுட்டு கொட்டி 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 எப்படின்னா அந்த குளவி மாதிரியே தன்னை மாற்றிடுதோ. அந்த குளவி தியானம் பண்ண அந்த புழுவானது அதனுடைய தன்மை விகாரங்கள்லாம் மாறி அது குளவியாகவே அடுத்த நிமிஷம் மாறிடும். அதே போல் பகவான் நாமத்தை சொல்ல சொல்ல பகவத் தன்மைகள் நமக்குள்ளே பிரகாசிக்கத்தை நம்ம பார்க்கலாம். பகவானாகவே பகவத் ஸ்வரூபமே மாறிடும், நாம் பகவத் அம்சமாக மாறிடுவோம். அப்போது பகவானுடைய குணங்கள் நமக்குள்ளே பிரகாசிக்கும். அப்போது எந்த அவமானங்களால் நீ பாதிக்கப்படவே மாட்டாய் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறார். கீதையில் பகவான் சொல்கிறார், அமிர்தத்வாய மாம்பஜ, அமிர்தத்வாய கல்பதி, அமிர்தத்வாய மாம்பஜ, அந்த அழியாத நிலையை சித்திக்கிறதுக்கு என்ன வழிபடு, ஜராமரண மோக்ஷாய மாம் உபாசித்தி அப்படின்றார் கீதையில். இந்த தேகத்து சம்பந்தமான ஜரை, மூப்பு, மரணம் இவைகளிலிருந்து விடுபடுறதுக்கு என்னை ஆசைப்பாயாக கீதையில் பகவான் சொல்கிறான். இது வந்து இப்போ நான் சாரமாக சுருக்கமாக சொல்லிட்டேன், அப்படியே கலவையாக சொல்லிட்டேன். இது ஒவ்வொரு ஸ்லோகமாக படித்து பார்த்து நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பகவத்கீதை. இல்லைன்னா இந்த சம்சார தாபம் நம்ம ஒவ்வொரு நாளும் வாட்டி எடுக்குது. நரகம் மாதிரி நம்ம சூழ்நிலைகளை தள்ளிட்டு இருக்கிறோம் இல்லையா, பிரச்சனைகளை. இதிலேருந்து வெளிப்படுறது வழியே இல்லாமல் தவிச்சுட்டே இருக்கோம் இல்லையா. ஏன்னா இந்த ஆத்மா அதாவது இயக்கத்திலே இருக்கக்கூடியது. அது மனசை இயக்கிட்டு இருக்குது, உடம்பு இயக்கினது. இந்த மனசு அலைப்பாயாமல் இருக்கவே இருக்காது. தூக்கத்தோடு கனவு ரூபத்தில் நம்மளை தொல்லைப்படுத்துது மனசு. அப்போ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரு சிந்தனை போனால் இன்னொரு சிந்தனை, கோடிக்கணக்கான சிந்தனைகளால் பாதிக்கப்படுறோம். அப்போ இவைகளில் இப்போது ஏதாவது ஒரு தாபங்கள் நம்மளை வாட்டி எடுத்துன்னே இருக்கும். அப்போ எப்படி தான் விடுபடுறது அப்படின்னா அதுக்கு தான் பகவத்கீதை படிக்கணும், பகவான் சொல்லக்கூடிய விஷயம். இது தான் நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடியது. நம்ம அசாந்திகரமாக இருக்கக்கூடிய அந்த நிம்மதியற்ற தன்மைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடியது இந்த பகவத்கீதை தான். பரம ரகசியம் இது. இதை தெரிஞ்சுக்கிட்டால் உலகத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்களாலும் பாதிக்கப்பட மாட்டோம், நிம்மதியாக இருப்போம். பரத யோகீஸ்வரர் மாதிரி ஜடபரதன்னு சொல்லுவாங்க, நாங்கள் அப்படி சொல்கிறதில்ல, பரத யோகீஸ்வரன் தான் சொல்கிறோம். அவர் ஜடம் கிடையாது, அவர் உடம்பு தான் ஜடமாக தள்ளிட்டார், ஆனால் சைதன்யம் உள்ளவராக தான் இருந்தார். அவருக்குள்ளே பிரகாசிச்சு. அதனால் யோகீஸ்வரர், பரத யோகீஸ்வரர் தான் சொல்லணும். அப்படிப்பட்ட பரத யோகீஸ்வரர், சுகாச்சாரியார், இவங்களாம் பாருங்கள். அந்த சுகாச்சாரியுடைய சம்பந்தம் பெற்ற பரிசுத்தே பசிதாகத்தை மறந்தான், தேகாபிமானத்தை விட்டான்னு சொன்னான். இதில் ராஜ்ஞா மோட்சம், இந்த தேகாபிமானத்தை விட்டு மோட்ச நிலைக்கு தன்னை உயர்த்தின்றார் பரிசுத்து. உத்தரேன ஆத்மனா, தன்னைத்தானே உயர்த்தி கொள்க. தன் ஆத்மா பரிசுத்த அப்படியே தானே உயர்த்திக்கினார். எதனால் நான் பாகவதம் கேட்டு. அப்போது நாம் இதெல்லாம் அதான் சார் பகவத்கீதை ஒவ்வொரு ஸ்லோகம் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஸ்லோகங்கள். மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தா சமயத்துக்கு உதவும் நமக்கு ஆபத்து காலத்தில். நம்ம குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு அந்த சமயத்தில் இந்த ஸ்லோகங்கள் நமக்கு ஞாபகம் வந்ததுன்னா உடனே ஆஹா இந்த இடத்துல பகவான் இப்படி நடந்து சொல்லியிருக்கார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அப்படியே சிரிச்சுட்டே போயிடுங்க. கூட வாக்குவாதம் பண்ண மாட்டோம், டென்ஷன் ஆக மாட்டோம். விகதஜ்வரா, ஜுவரம்னா கொதிப்பு, விகதஜ்வரம், அந்த மனக்கொதிப்பை விட்டு ரிலாக்ஸாக இருப்போம். அப்போ காரிய சாதகனாக இருப்போம். கோபத்தினால காரியத்தை கெடுத்துப்போம். கோபத்தினால ஒரே லாபம்னா காரியத்தை கெடுத்துக்கிறது.
கோபத்தை விட்டவனாக மனக்கொதிப்பு இல்லாமல் பகவானுடைய வார்த்தையை கேட்பது, அது ஸ்ரத்தையோடு கேட்கணும். நம்பிக்கையோடு பகவான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கீதையும் கேட்டோம்னா நம்ம வாழ்க்கை மேன்மை அடையும். அந்த கேட்கணுன்ற புத்தி மைண்டு ஷார்ப்பாக, அதில் பக்தியில் ஸ்ரத்தை, தன்னை விடுவிக்கணும், அந்த ஞானத்தில் நம்பிக்கை எதனால் உண்டாகும்னா பகவான் நாம சங்கீர்த்தனத்தினால உண்டாகும். நாம அதிகமாக ஆவர்த்தி பண்ணால் தான் இந்த ஞானம் நமக்குள்ளே சித்திக்கும். பகவத்கீதை ஞானம் நமக்குள்ளே பிரகாசிக்கும். அந்த பற்றற்ற தன்மை நமக்குள்ளே ஏற்படும். அப்போ பகவத்கீதை அப்போ பேருதவியாக இருக்கிறது நீங்கள் உணர்வீங்க. சரி, இவ்வளோ தான் சாரத்தை சொல்லிட்டேன். அவ்வளோதான், இதான் விஷயம். ஞானம், வைராக்கியம், பக்தி, பற்றற்ற தன்மை, ஆத்மான்றது பகவத் பக்தி, பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியவன். அதெல்லாம் ஒன்று லிங்க்கு தான் எல்லாமே. பற்றற்ற தன்மையை எதுக்கான பகவானத்தில் பற்று வைக்கிறதுக்கு தான். ஞானம்ன்றதுனால பகவானுடைய சேவகன் நான், இந்த உலக சேவகன், இந்த தேகத்து சேவகம் கிடையாது. இந்த தேகத்தை எனக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த தேகத்து சம்மந்தமானவங்களும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. என்னை யாரும் அழிக்க முடியாது இந்த ஆத்மாவை. அவ்வளோதான். அகம் பிரம்மாஸ்மி எல்லாமே அதில் அடங்கிடுச்சு. பகவத்கீதை சாரமே இப்போ நான் சொல்லியாச்சு. இதுதான் விஷயம். பகவான்களை எல்லா கர்மாக்களும் ஒப்படைச்சிட்டு சரணாகதி, பூர்ண சரணாகதி. எது இருந்தாலும் அவன் இஷ்டம், யோகக்ஷேமத்தை அவன் பார்த்துக்கிட்டோம் பகவான். அவ்வளோதான். இப்போ நீங்கள் உலகத்தோடு இருந்தாலும் அர்ஜுனுக்கு போர் புரி ஓகே, ஆனால் அதில் புலங்களால் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்றத தான் பகவான் சொல்லி கொடுக்குறான். இதெல்லாம் பிரகிருதி கிரியமானானி. இது இயற்கையாக பிரகிருதினால் இந்த தேகம், அதான் 2 வித பிரகிருதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மனசும் பிரகிருதி தான். மனம், புத்தி, அகங்காரன்றது சூக்ஷ்ம பிரகிருதி. பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பு வந்து ஸ்தூல பிரகிருதி. ஸ்தூல பிரகிருதி வந்து பஞ்சபூதங்கள் ஆன இந்த உடல். சூக்ஷ்ம பிரகிருதின்றது மனசு, புத்தி, அகங்காரம். அவைகள் அந்த மனசு, புத்தி, அகங்காரத்தால் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இதுக்கு அப்பாற்பட்டது இந்த தான் நீ ஆத்மா. அப்போ இந்த 2 பிரகிருதி, ஸ்தூல பிரகிருதி, சூக்ஷ்ம பிரகிருதி, 2த்துக்குமே உனக்கு சம்மந்தமே கிடையாது. நீ அதுக்கு அப்பாற்பட்ட இருக்கிற ஜீவாத்மாவாகிய நீ பரமாத்மாவுடைய அம்சம். பரமாத்மாவுக்கு சேவகனாக இருக்க வேண்டியவன், பரமாத்மாவை தியானிக்க வேண்டியவன். இவ்வளோ தான் சிம்பிள் விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தவிர, சாந்தியை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? வாக்கில் பகவான் நாம, நெஞ்சில் பகவானுடைய லீலைகளை ஸ்மரிக்கணும். அதுதான் நாமானி அனந்தசிய ஹதத்திரபடன்னு பகவான் நாமங்களை வெட்கத்தை விட்டு கீர்த்தனம் பண்ணுறது. பத்ராணி குஹ்யானி ஹிருதானி ஸ்மரன்னு மங்களகரமான பகவானுடைய கிருதானி, பகவான் செய்த லீலைகளை ஸ்மரிக்கிறதுனா நினைக்கிறது, தியானம் பண்ணுறது ஹிருதயத்தில். ஏன்னா உலக விஷயங்களால் மனசு கெடுக்கப்பட்டுரும். அதனால் உலக விஷயங்கள் உள்ளே வராதபடி தடுக்கிறதே இந்த ஹிருதயத்தில் நீ கிருஷ்ணலீகளை தியானம் பண்ணுறது தான். அப்போ உன் மனசு வந்து விமதோ விமோத்சராக, கர்வம் உன்னை வந்து பாதிக்க, நிஸ்பிருகா விகதஸ்பிருகா. அப்போ ஆசைகளை உன்னை விட்டு போயிடும். அதே சமயத்தில் மதமோ கர்வமோ, அதே சமயத்தில் பொறாமையோ இவைகளால் பாதிக்கப்பட மாட்டேன். உலக விஷயம் மற்றவங்க பொறாமப்பட்டுன்னு கோபதாபங்களால், ஆசைகளால் வாட்டி எடுக்கப்படுகிறதில்ல, அதில் நீ பாதிக்கப்பட மாட்டேன். இதுதான் ரகசியம். இதுதான் நாரதர் கடைப்பிடிச்சார். அப்போ காம் பரிச்சடன் உலகம் முழுதும் சுற்றி வந்தாலும் அந்த உலக விஷயங்களில் எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம் உலகங்களில். அப்போ காமக்ரோதனால் பாதிக்கப்பட்டுறனால இல்லையா, பாதிக்கப்படலையா. விகதஸ்பிருகா, எதுலேயும் ஆசையும் படலையா, எதுலேயும் கர்வப்படலையா, எதுலேயும் கோவப்படல, எதுலேயுமே பொறாமையும் படலையா. விமத்சரகா, எப்படி போல இருக்க முடியும்? அவர் கடைப்பிடிச்சது, நாரதர் கடைப்பிடிச்சது நம்ம கடைப்பிடிச்சோன்னா அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். வாக்கில் வெக்கத்தை விட்டு பகவான் நாக்கில் சொல்லிட்டார். அவ்வளோதான். அப்போது எப்படி இருந்ததுன்னா அவர் மனசுனா துஷ்டமனாக அதிகமான சந்தோஷத்தில் மேதத்திலேருந்து வந்தாராம். இவரை பார்த்து தான் எல்லாம் புறம்பட்டாங்க தானே, இவர் யாரை பார்த்தும் புறம்படல. யார்? நாரதர். விமத்சரகா,
கொஞ்சம் கூட பொறாமையற்றவராக சஞ்சரித்தார். காம் பரியடன் உலகம் முழுதும் சுற்றி வந்தாலும் ஆனால் எதுலேயும் பாதிக்கப்பட எப்படி இருந்தாராம்? துஷ்ட மனகா சந்தோஷமாக இருந்தாராம். இதுதான் பாகவதத்துலேயும் பகவத்கீதையிலையும் சொல்லக்கூடிய விஷயம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நம்ம வாழ்க்கை புரியுதுங்களா? நாம் நிம்மதி அடையணும். நம்ம இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் சொல்கிறேன், நம்ம விரும்பத்தக்காத சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த சூழ்நிலைகள் இருக்க வேண்டிய அவசியம், இது நம்ம சொந்த இடமே கிடையாது, சொந்த வீடே கிடையாது, இந்த உடம்பே நான் கிடையாது. அதான் விரும்பத்தகாத சூழ்நிலையில் சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல சீதையானவள் லங்கையில் தள்ளப்பட்ட மாதிரி, ராட்சசல் கொடுமைகள் அவஸ்தைப்படுற மாதிரி, இவைகளும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் ராமனுடையவன், ராம சன்னிதானத்தில் இருக்க வேண்டியவள் நான் அப்படின்னு சீதை இருந்தால் இல்லையா? இதான் நம்ம நிலைமை. அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா எப்போது ஹிருதயத்தில் ராமனை சிந்திக்கணும், ராம நாமத்தை சொல்லணும், அவ்வளோதான். அப்போது வெளிப்புறமாக சித்திரை பண்ணாலும் அந்தராத்மாவுக்குள்ளே பகவானை விட்டு விலகவே மாட்டோம் நாம். அவ்வளோதான் விஷயம். துன்பங்கள் தாகப்படுத்துது, இது பண்ணு, எவ்வளோ பண்ணாலும் அந்த தேகத்தானே பண்ண முடியும், மனசன் ஆத்மாவை பண்ண முடியாதுல்ல. அப்புறம் இந்த நீ அந்த காமக்குலத்துக்கு உட்பட்டுன்னு சொன்னால் நீ மனசை இறங்கிட்டேன்னு, உன் ஆத்ம நிலையிலேருந்து இறங்கி மனசாகிட்டே இந்த உடம்பா நீ ஆகிட்டேன்னு அர்த்தம், தேக நிலைக்கு இறங்கிட்டேன்னு அர்த்தம். அதுதான் நம்ம எப்போவுமே அதில் பாதிக்கப்படாமல் ஏதோ தேகத்துக்கு கொஞ்சம் போடணும், சாப்பாடு போட்டு அது பாட்டு தேகப்பாதக்கூடிய விஷயங்களை வாசம் சிச்சேர்னானி யதாவிகாய சட்டியை கட்டி போகிறோமோ ஒரு நாள் கட்டி போட போகிறோம், இதில் போய் என்ன பட்டுத்தல் வேண்டியிருக்கு. அதனால் அப்படின்னு இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. எவ்வளோ அழகாக கீதையில் பகவான் நமக்கு பெரிய விஷயத்தை, பெரிய ரிலீஃப் மகதோபய திராயதே மகதோபயா, பெரிய பயத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெரிய ஒரு பாதுகாப்பை, பெரிய கவசமாகி இந்த பகவத்கீதையை நம்ம கொடுத்துருக்கோம். கவசத்தில் இருந்தால் அம்புகளால் தாக்கப்படாதது போல் இந்த பகவத்கீதை இருந்தால் உலக துன்பங்களால் பாதிக்கப்பட மாட்டோம். தாபத்திரையங்கள் 3 வித தாபங்களால் பாதிக்கப்படாத ஒரு பெரிய கவசத்தை இந்த பகவத்கீதை என்ற கவசத்தை நமக்கு அளித்திருக்கிறான். அதை பயன்படுத்திக்க வேண்டாமா? பயன்படுத்திட்டு பயன்பெற வேண்டாமா? நாம் அதை வாழ்க்கையில் நெறிமுறைப்படுத்தணும். படிக்கிறதோடு போகக்கூடாது இல்லையா? அப்போ அந்தராத்மாவில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். ஏன் அதை கடைப்பிடிக்க முடியல அப்படின்னா, நீ இது வெளிப்புறமாக படிச்சுட்டு விட்டுற, வெளிப்புறமாக கேட்டு விட்டுற, வெளிப்புறமாக கேட்டு விட்டுறதுனால அது அப்படியே போயிடுது, காதோட காதாக போயிடுது. ஆனால் அது அந்தராத்மா உள்ளே வாங்கிட்டோம்னு சொன்னால் அப்புறம் நீ வெளிப்புறமாக அதை பற்றி பேசவே மாட்டேன். ஆனால் அந்தராத்மாவில் கடைப்பிடிச்சுன்னா ஆனந்தமாக இருப்பேன். உலகமெல்லாம் பாதிக்கப்படும், ஆனால் நீ மட்டும் பார்த்தா ஆனந்தமாக இருப்பேன். அதே போல் அது ஏன்னா உண்மைக்காக அசோச்சான் அன்பு சோச்சஸ்தும், கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக எதுக்காக நம்ம கவலைப்பட போகிறோம்? பிரக்ஞாவாதம் பாஷ கதாசும் கதாசும்ச்ச பிரக்ஞாவாதம் பாஷ, அதாவது உயிரற்ற விஷயங்களும் உயிருள்ள விஷயம் எதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஜடம் எது, சைதன்யம் உள்ளவை எது, எதுக்காக கவலைப்படணும்? சைதன்யம் உள்ளவைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஜட வஸ்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜட வஸ்து என்றைக்கும் ஜடம் தான், அது அழியக்கூடியது தான். ஊசி போகிறது ஊசி போகுது இந்த உடம்பு, அதுக்கு போய் அவனை கவலைப்பட வேணாம். சைதன்யம் உள்ளவை என்றைக்குமே பாதிக்கப்படாது, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கதாசும் அகதாசும் நானும் சோச்சந்தி பண்டிதா, ரெண்டுத்துக்குமே பண்டிதர்கள் விஷயம் தெரிஞ்சவங்க கவலைப்பட மாட்டாங்க. அப்புறம் எதுக்காக கவலைப்படுறது வேண்டாது? அசோச்சான் அன்பு சோச்சஸ்தம். அப்போ கவலைப்பட வேண்டாததுக்காக அர்ஜுனா கவலைப்படுகிறாய். நீ கவலைப்படுறதுனால மட்டும் நான் தேகம் அழியாமல் இருக்குமா? இவ்வளோ நீ காப்பாற்றி எப்போ வச்சிட முடியுமா? அதே சமயத்தில் நீ கொல்லணும்னு நினச்சாலும் அது கொல்ல முடியாது. ஹன்யமானா நீ என்ன ஹன்யன், வதம் பண்ண நினச்சாலும் நீ வதம் பண்ணுறவன் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. இப்படியும் கிடையாது அப்படியும் கிடையாது, அதுவாக இருக்குது. அவ்வளோதான் அந்த ஆத்மா. தேகத்தினுடைய அழியக்கூடிய தன்மையை நீ அழிவற்றதாக மாற்ற நினச்சாலும் முடியாது. அதே சமயத்தில் இந்த ஆத்மா அழியாத தன்மையை அழியக்கூடிய வஸ்துவாக மாற்ற நினச்சாலும் முடியாது. ரெண்டுமே முடியாத விஷயம். அப்போ நீ இல்லைன்னா மாற்றி செயல்பட பார்க்குற,
தேகத்தை அழியாமல் வச்சுக்கிறதுக்காக நீ டாக்டர் ட்ரீட்மெண்ட்டு இந்த உடம்பை வந்து நோய் நொடியற்றதாக முதுமை வராததாக இளமையாக வச்சுக்கணும்னு எவ்வளோ பிரயத்தனம் பண்ணுற. அது என்றைக்கு இருந்தாலும் அது மறை மூப்புக்கு உட்பட்டது தான். இந்த தேகம் அழியக்கூடியது தான். அதை வந்து மாற்றத்துக்கு நீ யார்? அது பிரகிருதி கிரியமான நீ. அது இயற்கையாக நடக்க வேண்டியது நடந்தே தீரும். ஆனால் அந்த ஆத்ம லாபத்தை சம்பாதிச்சிங்கன்னா அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அது நீ கண்டுக்கலனாலும் அந்த ஆத்மாவாக தான் இருக்குது. சொல்கிறது புரியுதுங்களா? அதுக்கு நிலையானது, அதுக்கு இருப்பு என்றும் இருப்பாக தான் இருக்குது. இருப்பு இல்லாதது என்றைக்குமே இருப்பு இல்லாதது தான். அது என்ன தான் இழுத்து பிடிக்கணும்னு நினச்சாலும் இந்த தேக சம்மந்தமான குடும்ப உறவுகளை இழுத்து பிடிச்சின்னு நினச்சாலும் நடக்கவே நடக்காது. அது போக வேண்டியது தானே. அனித்தியமான வஸ்துக்கு யாருன்னா கவலைப்படுவாங்களா? நித்தியமான வஸ்துவுக்கு கவலைப்படாமல் இருக்கிறது இருந்தாலும் அது நித்தியமானதாக தான் இருக்குது. அப்போது நம்ம மாற்றி செய்தால் துன்பத்தை அனுபவிக்கிறோம். கரெக்டாக செய்தோம்னா இந்த ஆத்மாவுக்காக கவலைப்படணும். இந்த நம்ம ஆத்மா தான், உடம்பு இல்லை, இது என்றைக்கு இருந்தாலும் கைவிட்டு போகக்கூடியது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது ஆனந்தமாக இருக்கும். அப்போ எனக்கு அழிவு கிடையாது. தேக மாற்றங்களால் நானே மாறதா நான் நினச்சி அவஸ்தைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. பெரிய விஷயம். ஆனால் சிம்பிளாக சொல்கிறேன். நான் பகவானை சிம்பிளாக தான் சொல்கிறேன். ஒரே ஸ்லோகத்தில் அசோச்சியான் அன்வ சோச்சஸ்துவம் நானும் கதாசும் நானும் சோச்சந்தி பண்டிதா. என்ன பெரிய விஷயம். ஒரு ஸ்லோகத்தில் ஆடிட்டான் பாரு பகவான். அடுத்தது நாசதே வித்தியதே பாவோ நான் அபாவோ வித்தியதே தமா என்று சொல்கிறார் பகவான். அழியாதது என்றைக்கும் அழிவற்றதாக ஆகுது. அழியக்கூடியது என்றைக்கும் நித்தியமானதாக இருக்காது அப்படின்லாம் சொல்கிறார் பகவான் கீதையில். இதெல்லாம் இந்த 2வது அத்தியாயம் அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டிய ஸ்லோகங்கள் இதெல்லாம். சாங்கிய யோகம் 2வது. ஒன்றும் இல்லைங்க, பகவத்கீதையே திருப்பி 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 படித்து அனுசந்தானம் பண்ணாவே, விசாரணை பண்ணாவே அவன் பெரிய மகா யோகி ஆகிடுவான். அதுக்கு பலம், நாம பலம் வேண்டும் பகவத்கீதையை கடைப்பிடிக்கிறதுக்கு. அப்போ இதுதான் ரகசியங்களுக்குள்ள சிறந்த ரகசியம். அப்போ அது ரகசியம் அந்தராத்மாவில் கடைப்பிடிக்கக்கூடிய பகவத்கீதையை நாம பலத்தினால தான் சம்பாதிக்க முடியும். இதுதான் சாரமான விஷயமே, புரிஞ்சுக்கணும். சரி, இதில் பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 श्री राम नाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, सारल साधमण की जय, श्रीमद् भगवद्गीता भगवान की जय, राम 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 पार्थसारथी एम्बेरमान की जय, राम 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 श्री रामचंद्र भगवान की जय, राम 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 श्री आंजनेय स्वामी की जय, राम 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 राम